ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். வேதங்கள் வகுத்ததால் வேதவியாசர் என்று அழைக்கப்படும் வியாசமுனியே பார்ப்போற்றும் மகாபாரத நூலின் ஆசிரியர் ஆவார். ஒரு கதாசிரியராய் மட்டுமின்றி மகாபாரத கதையின் பல இடங்களில் கதையின் போக்கையே மாற்றும் ஒரு கதை மாந்தராகவும் தன்னைத்தானே இவர் உருவகப்படுத்தியுள்ளார். சொல்லப்போனால் சாந்தனு மன்னனுக்கும் அவர் மகன்களுக்கும் பின் வாரிசின்றி இருக்கும் அஸ்தினாபுர குருகுல வம்சத்திற்கு திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகிய மூவரும் பிறக்க இந்த வியாசரே காரணமாவார். அப்படி பாண்டவர்களும் கௌரவர்களும் குருகுல வம்சத்தினரா அல்லது வியாசமுனியின் வம்சத்தினரா என இன்றும் சர்ச்சைக்குரிய ஒரு வாதம் தோன்ற காரணமாய் இருந்தவரும் இவரே. அப்படிப்பட்ட வியாச மகரிஷியின் பிறப்பு குறித்தும் திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகிய மூவரும் இவருக்கு எப்படி பிறந்தனர் என்பது குறித்துமான மகாபாரத கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேதி நாட்டை உபரிசரன் எனும் மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தார். கடும் தவங்களின் மூலம் இந்திரனின் நண்பனாகவும் நினைத்த நேரத்தில் வானில் பறக்கும் சக்தியை கொண்டவனுமான அம்மன்னனிடம் ஒரு முறை பித்ருக்கள் சிரார்த்தத்திற்காய் ஒரு மானை வேட்டையாடி தருமாறு கேட்டனர். மன்னனும் அதற்காய் காட்டிற்கு செல்ல அங்கே காற்றினால் கொண்டு வரப்பட்ட தேன் மணமுள்ள ஒரு மலரின் வாசனையை அவன் நுகர்ந்ததும் மன்னனின் உயிரணுவானது வெளிப்பட்டது. அதை அறிந்த மன்னனும் அது வீணாக கூடாது என எண்ணி துரிதமாய் செல்லும் பருந்து ஒன்றினிடம், என் மனைவியானவள் இப்போது ருது காலத்தில் இருப்பதாலும் என் உயிர் வீரியம் வீணாக கூடாது என்பதாலும் என் இந்த வித்தை என் மனைவியிடம் அளிப்பாயாக என அதனிடம் பணிக்க, பருந்தும் அதை ஏற்றுக்கொண்டு உயிரணுவை தாங்கியபடி வேகமாய் பறந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் அப்பருந்து அந்த உயிரணுவை தவறவிட்டது. அப்படி பருந்தினால் தவறவிடப்பட்ட மன்னனின் உயிரணுவானது யமுனை ஆற்றில் விழ அதை மீன் ஒன்றும் விழுங்க நேர்ந்தது. அந்த மீன் சாதாரண மீன் அல்ல, அது சாபம் பெற்று மீனாய் வாழும் அத்திரிகை எனும் ஒரு அப்சர பெண் ஆவாள். அப்படி நீரில் வீழ்ந்த மன்னனின் உயிரணுவை விழுங்கியதும் அம்மீனின் வயிற்றில் ஆணும் பெண்ணுமாய் இரு மனித குழந்தைகள் உருவாயின. சில காலங்களுக்கு பிறகு அந்த அத்தரிகை எனும் மீனானது ஒரு மீனவரின் வலையிலும் சிக்கியது. சரியாய் அந்த மீனவர் மீனை பிடிக்க கருவுற்ற அத்திரிகைக்கும் 10 மாதங்கள் நிறைவுற அப்போதே அவ்வலையில் அவள் தன் இரு இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அதை கண்ட மீனவன் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்து மீனுக்கு பிறந்த இரு மனித குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு தன் மன்னன் உபரிசரனிடம் அதை ஒப்படைக்க அரண்மனை சென்றான். நடந்ததை மன்னனிடம் அம்மீனவன் விளக்க, மன்னனோ இரு குழந்தைகளும் தனக்கே பிறந்தன என்பதை அறியாமல் பிறந்த இரட்டையர்களுள் ஆண் குழந்தையை தனக்கென எடுத்துக்கொண்டு பெண் குழந்தையை அம்மீனவனிடம் கொடுத்தான். அப்படி தன்னால் அப்சர பெண் அத்திரிகைக்கு பிறந்த தன் மகளும் பிறந்தது முதல் எப்போதும் மீனின் நாற்றம் கொண்டவளுமான அப்பெண் குழந்தையை உபரிசர மன்னன் மீனவனிடம் ஒப்படைத்து, இவள் இனி மகளாகவே இருக்கட்டும் என்றான். மீனவனும் அவளை தன் இல்லம் எடுத்துச் சென்று அவளுக்கு சத்தியவதி என பெயரிட்டு அவளை அன்புடன் வளர்த்தான். மிகுந்த அழகை கொடையாக கொண்ட அவள் அனைத்து அறங்களையும் இனிய புன்னகையையும் தன்னகத்தே கொண்டவளாய் வளர்ந்து வந்தாள். இருந்தும் மீன் நாற்றமானது எப்போதும் அவள் மீது வீசிக்கொண்டே இருந்தது. இளமை பருவத்தை அவள் அடைந்ததும் தன் வளர்ப்பு தந்தைக்கு உதவியாய் யமுனை நதியில் அவருடன் ஓடம் செலுத்துவதை தன் வேலையாக கொண்டிருந்தாள் சத்தியவதி. இந்நிலையில் ஒருமுறை வசிஷ்ட முனிவரின் பேரரான பராசரர் எனும் ரிஷி ஒருவர் யமுனையை கடக்கும் பொருட்டு அவ்விடம் வர நேர்ந்தது. அப்படி
பராசரர் வந்த அச்சமயம் சத்தியவதியே அவரை மறுகரைக்கு அழைத்துச் செல்லும் சூழ்நிலையும் உருவானதால் அவளும் முனிவரை படகில் ஏற்றி அவர் எதிரே அமர்ந்து கொண்டு நீரின் ஓட்டத்திற்கேற்ப துடுப்பை இட்டு ஓடத்தை செலுத்தினாள். அப்போது அவளின் பேர் அழகையும் இனிய புன்னகையையும் துறவிக்கே ஆசை தரும் அவளின் வடிவத்தையும் கண்ட பராசர முனிவர் அவளை அடைய விரும்பினார். ஆகவே அவர் நயமாய் அவளிடம், பெண்ணே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நான் என் வம்ச விருத்திக்காய் ஒரு மகனை பெற்றெடுக்க விரும்புகிறேன். அதற்கு நீ என்னுடன் சங்கமிப்பாயா என தன் எண்ணத்தை கூறினார். அதற்கு சத்தியவதியோ, புனித முனியே, நான் என் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருப்பவள் என்பதை மனதில் கொள்வீராக. நதியின் இருபுறமும் மனிதர்களும் முனிவர்களும் இருக்க நீர் இப்படி என்னிடம் கேட்பது தகாது. அவர்கள் பார்க்க நான் ஆசைக்கு இணங்குவது எப்படி என கூறி சற்று விலகி அமர்ந்தாள். அதை கேட்ட பராசரர் தன் தவ வலிமையால் உடனே அங்கே அதுவரை தோன்றாத ஒரு மூடு பனியை உருவாக்கினார். அதனால் அவ்விடமே இருளாய் போனது. எவரும் அவர்களை காணவும் இயலாமல் போனது. அப்படி அவரின் அச்செயலைக் கண்டு பெரிதும் ஆச்சரியம் கொண்ட சத்தியவதி அவரிடம், முனிவரே, உம்மை நான் ஏற்றால் என் கற்பிற்கு களங்கம் உண்டாகும். அப்படி களங்கம் கொண்டவளாய் நான் என் இல்லம் திரும்ப முடியாது. அதற்கென நான் உயிரை கூட விட்டுவிடுவேன். இதையெல்லாம் நீர் எண்ணிப்பாரும் என்றாள். அதற்கு பராசரரோ, பெண்ணே, நீ என் ஆசைக்கு இணங்கினால் கன்னியாகவே இருப்பாய். அச்சம் கொள்ளாதே. எனக்கென ஒரு பிள்ளையை பெற்றதும் நீ இந்த கன்னி நிலையை மீண்டும் அடைவாய். எனது வார்த்தைகள் பொய்யாவதில்லை. இதை தவிர உனக்கு வேறு என்ன வேண்டுமென்றாலும் அதை வேண்டி பெற்றுக்கொள். என் இன விருத்திக்கென ஒரு பிள்ளையை மட்டும் எனக்கு கொடு என்றார். சத்தியவதியும் முனிவரின் அவ்வார்த்தைகளால் நிறைவடைந்து, சரி முனிவரே, உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு ஈடாய் என் உடல் வீசும் இந்த மீனின் நாற்றம் நீங்கி நான் நறுமணத்தை வீச வேண்டும் என வரம் ஒன்றினையும் கேட்டாள் சத்தியவதி. முனிவரும் அவள் இதய விருப்பத்தை நிறைவேற்றுவதாய்க் கூறி அப்போதே அவளுடன் இணைந்தார். அது முதல் சத்தியவதியின் உடலில் நறுமணமானது வீச துவங்கியது. ஒரு யோசனை தொலைவிற்கும் அப்பால் இருந்த மனிதர்களுக்கும் அவளின் நறுமணத்தை உணர முடிந்தது. அதனால் அன்றிலிருந்து பரிமளகந்தி எனவும் அவள் அழைக்கப்பட்டாள். அதன் பின் பராசரர் யமுனை நதியில் குளித்துவிட்டு தன் ஆசிரமம் சென்றார். அவரின் வரத்தால் நறுமணம் பெற்ற சத்தியவதி அப்போதே கருவுற்றாள். கருகொண்ட அவள் அன்றே யமுனை தீவில் பராசரரின் மகனையும் பெற்றெடுத்தாள். பெரும் சக்தி கொண்ட அக்குழந்தை பிறந்ததும் வளர்ந்திருந்தான். கருமை நிறம் கொண்டு சற்று அகோர முகத்தோற்றத்துடன் வளர்ந்த அச்சிறுவனே வியாசர் ஆவார். அப்படி வளர்ந்ததும் அச்சிறுவனான வியாசர் அப்போதே தன் தாய் சத்தியவதியிடம், தாயே, அனுமதியை பெற்று இப்போதிலிருந்தே தவத்திலே என் மனதை நான் செலுத்த விரும்புகிறேன். சமயம் வரும்போது நீ நினைத்ததும் நான் உன் முன் தோன்றுவேன் என்று கூறி விடை பெற்றார் வியாசர். அப்படி சிறு வயதிலே பிரிந்து சென்ற வியாசர் தவங்கள் பல புரிந்து பெரும் முனிவரானார். வேதங்களை ரிக், யஜுர், சாம, அதர்வண என 4ஆய் பிரித்து அனைவரும் அதை புரிந்து கொள்ளும் வகையில் ஒழுங்கு செய்தார். பிரம்மசூத்திரத்தை வடிவமைத்தார். புராணங்களை வகுத்தார். தனக்கென ஒரு ஆசிரமம் உருவாக்கி சீடர்களை கொண்டு சரஸ்வதி நதி கரையில் வாழ்ந்து வந்தார் வியாசர். இப்படி பராசரரின் மகனாய் வியாசரை பெற்றெடுத்ததும் மீண்டும் கன்னித்தன்மையை அடைந்த சத்தியவதி ஆண்டுகள் சென்றதும் பின்னாளில் பீஷ்மரின் தந்தையும் அஸ்தினாபுரத்தின் பேர் அரசருமான சாந்தனு மன்னனை காதலித்து திருமணம் புரிந்தாள். அதனால்
சத்தியவதிக்கும் சாந்தனு மன்னனுக்கும் சித்ரங்கதா விசித்திர வீரியன் என 2 மகன்கள் பிறந்தனர். அதில் மூத்தவனான சித்திரங்கதா இளமையில் மரணிக்க, 2ஆமானவனான விசித்திர வீரியனும் அம்பிகை அம்பாலிகை என காசி நாட்டு இளவரசிகள் 2வரை மணந்த பின் குழந்தைகள் பிறப்பதற்கு முன் அகால மரணமும் அடைந்தான். இப்படி சாந்தனு மன்னனின் 2 புத்திரர்களும் வாரிசின்றி மரணிக்க அஸ்தினாபுரமானது மன்னரற்ற நாடாய் மாறிப்போனது. அப்போதே சத்தியவதி பீஷ்மரிடம் கலந்தாலோசித்து தனக்கு ஏற்கனவே முதல் மகனாய் வியாசர் என்பவர் பிறந்தார் என்றும் அவர் மூலம் நம் குருகுலத்தின் வம்சத்தை செழிக்கச் செய்யலாம் எனவும் முடிவெடுத்தாள். அதன்படி சத்தியவதி தன் குலம் விருத்திக்கென வம்சமின்றி தவிக்கும் அஸ்தினாபுர அரியணைக்கும் பிள்ளைகள் இன்றி தவிக்கும் தன் 2 மருமகள்களுக்கும் தீர்வு தேடி தன் மகனான வியாசரை மனதில் நினைத்தாள். அப்படி வியாசரும் தன் தாயின் அந்த அழைப்பை உணர்ந்ததும் வேதங்களை விவரித்துக் கொண்டிருந்த அவர் அதை அப்படியே விட்டுவிட்டு யாரும் அறியா வண்ணம் அஸ்தினாபுரம் வந்தடைந்தார். வியாசரை கண்டதும் சத்தியவதி மகனே என அவரை வாரியணைத்து தன் கண்ணீராலேயே அவரை குளிப்பாட்டினாள். வியாசரும் அவளிடம் அன்பால் பணிந்து, தாயே, உம் விருப்பத்தை நிறைவேற்றவே உம்மிடம் வந்துள்ளேன். காலம் தாமதியாமல் உம் விருப்பத்தை எனக்கு கட்டளையிடும் என்றார். அதற்கு சத்தியவதியோ, பிள்ளைகள் பெற்றோரின் ஒரு பொதுவான சொத்தாகும். தந்தைக்கு அவர்கள் மேல் இருக்கும் உரிமை தாய்க்கும் உள்ளது என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் பராசரருக்கு பிறந்த நீ என் மூத்த மகனும், சாந்தனு மன்னனுக்கு பிறந்த விசித்திர வீரியன் என் இளைய மகனும் ஆவான். நீங்கள் இருவரும் முறைப்படி சகோதரர்கள் ஆவீர்கள். ஆகவே மகனே, உன் இளைய சகோதரரின் மனைவியானவள் பிள்ளைகள் இன்றி விதவைகளாய் உள்ளாள். அறத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் அவர்கள் இப்போது வாரிசை பெற விருப்பம் கொண்டுள்ளனர். ஆகவே அரச குலத்தின் பரம்பரை தொடர்ச்சிக்காகவும் பீஷ்மரின் வேண்டுகோளிற்காகவும் என் கட்டளைக்காகவும் மகனே, நம் குலம் தழைக்க அம்பிகையுடனும் அம்பாலிகையுடனும் இணைந்து நீ பிள்ளைகள் பெறுவாயாக என்றாள். அதற்கு வியாசரோ, தாயே, உம் கட்டளையின் பேரில் அறத்தை நோக்கமாய்க் கொண்டு நீ விரும்பியதை நான் செய்வேன். இருந்தும் 1 ஆண்டு கடும் தவம் செய்து நோன்பை நோற்ற மங்கையே என்னை நெருங்க முடியும் என்றார். அதற்கு சத்தியவதியோ, மகனே, மன்னன் இல்லாத நாடே இந்த அஸ்தினாபுரமாகும். மன்னன் இல்லையெனில் மக்கள் பாதுகாப்பை இழப்பர், வேள்விகள் தடைபடும், மழை பொய்க்கும், தேவர்கள் மறைவார்கள். ஆகவே தயை கூர்ந்து அந்த மங்கைகளை கருவுறச் செய்வாயாக என்றார். உடனே வியாசரும், தாயே, நான் இதற்கு உடன்படுகிறேன். என் இந்த அகோர தோற்றத்தையும் கடும் நாற்றத்தையும் கோர முகத்தையும் அழுக்கு ஆடையையும் இளவரசிகள் பொறுத்து ஏற்றுக்கொள்வதே அவர்கள் நோக்கும் நோன்பிற்கு சமமாகும். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டால் நான் அவர்களுக்கு வருணனை போன்றும் மித்திரனை போன்றும் பிள்ளைகளை கொடுப்பேன் என்று கூறிவிட்டு காசியின் ராணிகள் சுத்தமான ஆடை ஆபரணங்களுடன் எனக்காய் காத்திருக்கட்டும் என்று கூறி மறைந்தார் வியாசர். அவ்வாறே சத்தியவதியும் ஒரு நாள் முதலாவதாய் அம்பிகையை தயார்படுத்தி அவளிடம், குலம் தழைக்க இன்றிரவு உன் கணவனின் அண்ணனுக்காய் காத்திரு என்றாள். அவ்வாறே அம்பிகையும் விழி மூடாமல் தூங்காமல் அறை ஒன்றில் ஒற்றை விளக்கை எரியவிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தாள். அச்சமயம் கரிய நிறமும் சிவந்த ஜடாமுடியும் எரியும் தழல் போன்ற கண்களும் கரடு முரடான தாடியும் கொண்டு வியாசர் அறைக்குள் உள் நுழைந்தார். அவரின் அத்தோற்றத்தை கண்ட அம்பிகையோ அச்சத்தால் கண்களை மூடிக்கொண்டாள். வியாசரும் தன் தாயின் விருப்பம் நிறைவேற அவளுடன் இணைந்தார். ஆனால் இறுதி வரை அம்பிகை
கண்களை திறந்து ஒருமுறை கூட வியாசரின் முகத்தை பார்க்கவில்லை. பின் வெளியே வந்த வியாசரிடம் சத்தியவதி அம்பிகை பிள்ளையை பெறுவாளா என ஆர்வமாய் கேட்க, அதற்கு வியாசரோ 10,000 யானை பலம் கொண்ட ஒரு மகனை இவள் பெற்றெடுப்பாள். இருந்தும் கண்களை மூடி அம்பிகை செய்த தவற்றால் அவன் குருடனாய் பிறப்பான் என்றார். அப்படியே சில நாட்களில் அம்பிகைக்கு திருதராஷ்டிரர் பிறந்தார். பிறக்கும் போதே அவர் பிறவி குருடனாய் இருந்தார். அதை கண்டு சத்தியவதி, குருடனாயிருக்கும் இவன் எப்படி நாட்டையும் குலத்தையும் பாதுகாக்க முடியும் என்று எண்ணி தன் 2வது மருமகளான அம்பாலிகையை அணுகி அவளிடம் வியாசரை ஏற்றுக்கொள்ளுமாறு உறுதியை பெற்றாள். அவ்வாறே வியாசரும் ஒரு நாள் அம்பாலிகையை அணுக, அவளோ வியாசரின் தோற்றத்தை கண்டு பதட்டம் கொண்டு பயத்தால் ஒளி இழந்து வெளிரி போனாள். அதனால் அவள் வியாசரின் மூலம் பெற்றெடுத்த மகனானவன் ஒளி இழந்து வெளிரிய நிறம் கொண்டு மங்கி போய் பிறந்தான். அவனே பாண்டு ஆவான். இப்படி இக்குழந்தையும் குறைபாட்டுடன் பிறக்க சத்தியவதி மீண்டும் வியாசரிடம் மற்றொரு குழந்தையையும் தருமாறு இறந்து கேட்டாள். வியாசரும் அதற்கு அப்படியே ஆகட்டும் என சம்மதிக்க, அம்பிகையிடமே மீண்டும் வியாசரை அணுகுமாறு பணிந்தாள் சத்தியவதி. ஆனால் அம்பிகையோ மீண்டும் வியாசரிடம் செல்ல அஞ்சி தேவலோக பெண் போல் இருந்த தன் பணிப்பெண் ஒருவளை அலங்கரித்து ஆபரணம் பூட்டி வியாசரிடம் அனுப்பினாள். அப்பெண் மற்றவர்களைப் போல் அல்லாது வியாசரை கண்டதும் வணங்கி மரியாதையுடன் அவரை ஏற்க முன்வந்தாள். வியாசரும் அவளால் மனநிறைவு கொண்டு, பெண்ணே, நீ இனி அடிமை பெண் அல்ல. உன்னிடம் பிறக்கும் என் குழந்தை அறமும் அறிவும் கொண்டவனாய் ஆக கடவான். பூமியின் புத்திசாலியில் அவனே முதன்மையானவன் ஆவான் என வரமும் அளித்தார். அவ்வாறே அப்பணிப்பெண் மூலம் வியாசருக்கு பிறந்தவரே விதுரர் ஆவார். இதுவே திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகியோர் மூவரும் பிறந்த பிறப்பின் கதை. இப்படி இவர்கள் மூவரும் குரு வம்சத்திற்கு சற்றும் தொடர்பில்லாத வியாசர் மூலம் பிறந்தவர்கள் ஆவர். இந்த வியாசமுனியே மகாபாரதத்தை எழுதியவர் ஆவார். இப்படி இலைமறை காயாய் திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகிய மூல கதாபாத்திரங்கள் மூவரும் பிறக்க இவரே காரணமாய் இருந்து தன் மகன்களை குறித்தும் தன் மகன்களின் வாரிசுகளான கௌரவர்களையும் பாண்டவர்களையும் மையமாக கொண்டே மகாபாரதத்தை வடிவமைத்துள்ளார் வியாசர். மொத்தத்தில் தானே கதையின் கதாபாத்திரங்கள் தோன்ற மூல காரணமாகவும் தானே அந்த கதையின் ஆசிரியராகவும் மகாபாரத காவியத்தை இயற்றியுள்ளார் வியாசர். அது மட்டுமன்றி காந்தாரிக்கு 100 பிள்ளைகள் பிறப்பர் என வரம் கொடுத்தவரும் இவரே. பின் காந்தாரி பெற்றெடுத்த சதை பிண்டத்தை 100 துண்டுகளாய் வெட்டி பானையில் வைத்து 100 கௌரவர்கள் பிறக்க செய்தவரும் இவரே. பாண்டுவின் மரணத்திற்கு பிறகு கானகத்தில் சில காலம் வசித்த பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் ஆறுதல் மொழிகள் கூறியவர் இவரே. பாண்டவர்களிடம் திரௌபதியின் முன்ஜென்ம கதையை குறித்து கூறியவரும் இவரே. ராஜசூய யாகம் செய்த தருமருக்கு அதற்கென பல ஏற்பாடுகளை செய்து அவருக்கு அபிஷேகம் செய்தவரும் இவரே. வனவாசம் சென்ற பாண்டவர்களை அழிக்க காட்டிற்கு செல்ல முயன்ற துரியோதனனை தடுத்தவரும் இவரே. பாரத யுத்தத்தில் பார்வையற்ற திருதராஷ்டிரருக்கு போர் நிகழ்ச்சிகளை வருணனை செய்ய சஞ்சயனுக்கு திவ்ய பார்வை கொடுத்தவரும் இவரே. யுத்தத்தில் கடோத்கஜன், அபிமன்யு என வம்சத்தை இழந்து தவித்த தருமருக்கு ஆறுதல் மொழிகள் கூறியவரும் இவரே. இப்படி மகாபாரத நூலின் ஆசிரியராக மட்டுமன்றி தன்னையும் ஒரு கதாபாத்திரமாய், அதுவும் கதையின் திசையையே மாற்றும் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாய் வியாசர் தன்னை உருவாக்கி கொண்டார்.
துவாபர யுகத்தின் கடைசியிலிருந்து கலியுக தொடக்கம் முதல் என இரு யுகங்களிலும் வாழ்ந்து தன் வாழ்வின் முடிவில் ஒரு நாள் தன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அவர் சிந்திக்க அவை ஒரு கவிதை நடையாய் அவர் மனதில் தோன்றியதாம். அப்படி கரை புரண்டு ஓடிய அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளை வசன வடிவில் எழுத ஒரு எழுத்தர் தேவைப்பட பிரம்மரிடம் வியாசர் அதற்கான ஆளையும் கோர அதன் மூலம் விநாயகரையே எழுத்தராய் பெற்று வியாசர் தன் வாழ்க்கை கதையையே மகாபாரதமாய் வடிவமைத்தார். அதனுடன் கீதையையும் இணைத்து கீதைக்காக மகாபாரதம் இயற்றப்பட்டதா அல்லது மகாபாரதத்திற்காக கீதை இணைக்கப்பட்டதா என நினைக்கும் வண்ணம் இப்பணியை முடிக்க அவருக்கு 2.5 ஆண்டுகள் ஆகியதாம். அதன் பின் வியாசரின் பெரும் சீடர்களான வசம்பாயனர், ஜெமினி மற்றும் பலர் மகாபாரதத்தை மனப்பாடமாய் கற்று அவற்றை பாடி உலகின் எல்லா மூலைகளிலும் வெளியிட்டனர் என்கிறது மகாபாரதத்தின் வரலாறு. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல வியாச முனிவர் குறித்தும் பாண்டு, திருதராஷ்டிரர், விதுரர் ஆகிய மூவரின் பிறப்பின் கதை குறித்தும் மகாபாரதத்தின் சிறப்புகள் குறித்தும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதைகள் அனைத்தும் மகாபாரத நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டதே. நன்றி.